கிச்சனில் ஈஸியாக தக்காளி தொக்கு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. 6 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 3 ஆனியன் எடுத்துருக்காங்க. 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஆயில் ஒரு 6 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காய பொடி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. வாங்க தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தக்காளியும் ஆனியனையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கும். 10 பல் பூண்டு எடுத்துருந்தேன், அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ கடாய் வச்சுருக்கேங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடான அன்னைக்கு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதும் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாங்க. லைட்டாக கொஞ்சம் வதக்கி வைக்கிறேன். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
தக்காளியில் உள்ள தண்ணிலாம் வத்துற அளவுக்கு அப்படியே வச்சுருங்க. மூடி போட்டு வேக வைக்காதீங்க. நம்ம தக்காளி தொக்கு சீக்கிரம் கெட்டு போயிருங்க. அப்படியே வேக வைங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டுங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், தக்காளியில் உள்ள தண்ணிலாம் வற்றிடுச்சுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், லேஸாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்க. 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த அன்றைக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம விநாயகர் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.